டெஸ்லா மோட்டார்ஸ் உடைய சிஇஓ எலான் மஸ்க் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எலக்ட்ரிக் கார்ஸுக்கு இந்தியா ஒரு மிகப்பெரிய மார்க்கெட், அந்த மார்க்கெட்ல டெஸ்லாவுடைய கார்ஸும் இருக்கணும் அப்படிங்கறத நான் விரும்புறேன் அப்படின்னு அடிக்கடி அவர் சொல்லுவார். பட் இந்தியா டெஸ்லா கார்ஸுக்கு ரெடியா இருக்கா அப்படின்னா ஆன்சர் இஸ் நோ. அதுக்கு முதல் முக்கியமான காரணம் இந்தியாவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். டெஸ்லாவுடைய கார்ஸை ஹேண்டில் பண்ற மாதிரியான ரோட்ஸ் இந்தியா முழுக்க இல்ல. குறிப்பிட்ட ஒரு சில பார்ட்ஸ் ஆஃப் கண்ட்ரியில மட்டும்தான் நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ரோட்ஸ் இருக்கு. ரெண்டாவது முக்கியமான காரணம் எலக்ட்ரிக் கார்ஸை சார்ஜ் பண்றதுக்கு தேவையான எலக்ட்ரிக் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இந்தியாவில் ரொம்ப கம்மி. 2000க்கும் கம்மியான சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் தான் இப்போதைக்கு இந்தியாவில் இருக்கு. இது எவ்வளவு கம்மி அப்படிங்கிறது நமக்கு புரியணும் அப்படின்னா லெட்ஸ் கம்பேர் இட் வித் சைனா. சைனால கிட்டத்தட்ட 5 லட்சம் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் இந்தியா இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. we have a long road ahead. பெட்ரோல் டீசல் பங்க்ஸ் அளவுக்கான சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு நமக்கு ஒரு சில வருஷங்கள் ஆகும். மூணாவது ரொம்ப முக்கியமான காரணம் பிரைஸ். டெஸ்லாவுடைய பேசிக் மாடலுடைய பிரைஸே 70 lakhsல தான் ஸ்டார்ட் ஆகுது. அது கூட டாக்ஸ் எல்லாம் ஆட் ஆகி வரும்போது மினிமம் 1 crore வேணும். நாட் அஃபோர்டபிள் பை ஆல். எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. இந்தியன் கவர்மெண்ட்டே ஃபர்ஸ்ட் 2030க்குள்ள இந்தியாவில் இருக்கிற எல்லா வெஹிக்கிள்ஸும் எலக்ட்ரிக்கா தான் இருக்கணும் அப்படின்னு பிளான் வச்சிருந்தாங்க. பட் ஆனா இப்போ அந்த ஆம்பிஷியஸ் கோலை 2030க்குள்ள வெறும் 30% எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அச்சீவ் பண்ணாலே போதும் அப்படின்னு அவங்களே இறங்கிட்டாங்க. ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு சில வருஷங்கள் ஆகும் அப்படிங்கிறது கவர்மெண்ட்கே தெரியும். இது எல்லாத்துக்கும் அப்புறம் டெஸ்லா வந்தா கூட ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ்க்கு கேட்டர் பண்ற மாதிரியான பிரீமியம் எலக்ட்ரிக் கார்ஸா தான் அது இருக்குமே தவிர மிடில் கிளாஸ் மக்களுக்கு கேட்டர் பண்ற மாதிரியான கார்ஸா இருக்காது. இந்த வீடியோ நீங்க ஸ்பெண்ட் பண்ண டைமுக்கான ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மாஸ்டர் மைண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நான் மறுபடியும் வேற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை பார்க்குறேன். Till then, bye from Addy.